நடிகர் அஜித் அவர்கள் துபாயில 24 மணி நேரமும் தொடர்ந்து ஓட்டக்கூடிய ரேஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இப்போதுல 3வது இடம் பிடிச்சிருக்காரு. இவர் துபாயில போய் ரேஸ்ல கலந்துகிட்டாலும் சரி, அமெரிக்கால போய் கலந்துகிட்டாலும் சரி, அவருடைய ரசிகர்கள் சும்மா இருக்க போறதில்ல. பல பேர் துபாயில ரேஸ் நடக்கிற இடத்துக்கே சென்று ஆரவாரப்படுத்தி அந்த ரேஸ் நிகழ்ச்சியவே குதூகலப்படுத்திட்டாங்க. பொதுவா ரேஸ் நிகழ்ச்சிகளுக்கு ரசிகர்கள் அப்படின்றது ரொம்பவே குறைச்சலா தான் இருக்குமா. ஆனா அஜித் அவர்கள் இடம் பெற்றிருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய ரசிகர்கள் அதை திருவிழா மாதிரி மாத்திட்டாங்க. அதையும் தாண்டி பல நடிகர்கள் அஜித் அவர்களை சப்போர்ட் செய்யற விதமா நேர்லயே போய் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது, அவரை பாராட்டுறது மாதிரியான நிறைய விஷயங்களை செஞ்சு வராங்க. இந்த வரிசையில நடிகர் மாதவன் அவர்கள் துபாய்க்கே சென்று நடிகர் அஜித்தை நேரில் சந்திச்சு அவர் இந்த மாதிரியான செய்த செயலுக்கு ரொம்பவே பாராட்டதாகவும் அது இந்தியாவுக்கே பெருமை மிக்கது அப்படின்ற மாதிரியும் நடிகர் அஜித் அவர்களுக்கு மாதவன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அஜித் அவர்களுடைய அணி 3வது இடம் பிடிச்சதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஒரு காலத்துல இந்தியாவோட நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஷ்மிகா மந்தனா இன்னைக்கு பழைய அழுக்கு துணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் வச்சு செய்ன்னு செய்யறாங்க. அதுக்கு காரணம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவங்க பல பேட்டிகள்ல ரொம்ப முரணா பேசி ரசிகர்கள் கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க மேல பல விமர்சனங்களை ரசிகர்கள் வச்சாலும் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி படமாகவும் அமையுது. அப்படித்தான் அவங்க சமீபத்தில் நடிச்சு வெளியே இந்த புஷ்பா 2 1800 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி இந்திய சினிமால ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்குது. சமீபத்துல ராஷ்மிகா மந்தனா அவங்க ஜிம்ல உடற்பயிற்சி செய்யும் போது தடுக்கி விட்டு ஏதோ கால் அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கால்ல கட்டோட போட்டோ போட்டிருக்காங்க. இதுக்கு பல பேர் ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரியும், ஒரு சில பேர் என்ன தலை கால்லே போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கிண்டலும் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.